சஸ்டு 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத நட்சத்திர பலன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பொழுதும் சிறிய மன அழுத்தத்தில் இருக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரக்காரங்க மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் என்னென்ன ஒரு ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். ஏன்னா நிறைய உங்க வாழ்க்கையில ஆழமா எல்லாத்தையும் யோசிச்சு அதனால நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கவலைகள் மன அழுத்தம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ இப்படி உள்ள மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி நமக்கு நன்மையை கொடுக்க போதாம். ஏன்னா ராசிலேயே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு, மேலும் ராசியில சுக்கிர பகவான் வர வந்து இது பண்றாரு. அதனால புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய லாபமா இருக்கு. ஏதோ ஒரு முயற்சி எடுத்து போய் இந்த காலகட்டத்தில் டபுள் ஜாக்பாட் மாதிரி அடிக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல எனக்கா புதிய தொழில் வாய்ப்புகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லுவேன். அதே போல என்னன்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி விலை உயர்ந்த பொருள், இப்போ நிறைய பேர் யூடியூப்ல இருந்தாங்கன்னா இந்த கேமரா இந்த மாதிரியான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதே போல என்னக்கா இளைய சகோதரி இருந்தாங்கன்னா அவங்க மூலயமாக ஒரு நல்ல பலனை கிடைக்கும். அவங்கள கூட்டு போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய மன மகிழ்ச்சிக்காக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய அவுட்டிங் ஹில் ஸ்டேஷன் போறது, இல்லை ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே, இந்த மாதிரியான லக்ஸரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த காலகட்டம் மக நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த விஷயத்தை காட்டிலும் ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. எப்பொழுதும் தொழில் ரீதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பூர நட்சத்திரம் எப்போதும் பாத்தீங்கன்னா தன்னை கலகலப்பா வைத்திருக்கிறதுல எப்போதும் தன்னை ஒரு வசீகர தன்மை இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் இயற்கையாக இருக்கும். எல்லாரையும் இலகுவாக அட்ராக்ஷன் பண்ணக்கூடியது, பேச்சே மயக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க தான். இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் என்ன மாதிரி நற்பலனை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பூர நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டம் என்னன்னாக்கா புதிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது என்னன்னாக்கா மனம் விரும்பிய ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு லக்ஸரி கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, இல்லை மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக்குவது போன்ற விஷயங்கள், இல்லை மகாலட்சுமியை என்ன சொல்லுவாங்க, இந்த வெள்ளியில மகாலட்சுமி விளக்கு, இல்லை மகாலட்சுமியை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய இந்த காலகட்டத்தில் இருக்கும். இவங்க இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைப்பட்ட முயற்சி எடுத்திருப்பாங்க. அது ஏதோ ஒரு பெண்ணால தடைப்பட்டிருக்கும். அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ப மாறி நன்மையான காலகட்டமா இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு என்னன்னாக்கா கணவன் மனைவி உறவுல கூட ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த காலகட்டம் என்னன்னாக்கா கணவன் மனைவி பிரச்சனை ஆகிறவங்க மனைவி வீடு தேடி வருவாங்க. உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. மேலும் ராசி அதிபதியான சூரிய பகவான் 2ல் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பொருளாதாரம் குடும்பத்தோட மேன்மைக்காக அதிகமாக நேரத்தை செலப்படுவாங்க. காலகட்டத்துல தொழில் முன்னேற்றத்தை எப்படி பண்றது, தொழில அபிவிருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துல பூர நட்சத்திரக்காரங்க ஈடுபடுவாங்க. இந்த காலகட்டம் பூர நட்சத்திரக்கும் அபரிவிதமான நன்மைகள் இருக்கும். சிறு சிறு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகும். ஆன்மீக நாட்டம் பெருகும். அடுத்தவர்களின் வளர்ச்சியில் அக்கறை உள்ள உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். உத்தர நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா குறிப்பா இது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் 1ஆம் பாதத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான காலகட்டம் சொல்ல முடியும். ஏன்னா எடுத்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆயிடும். எதிர்பார்த்த தனவரவு என்பது இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்றதுன்னா மனம் ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கும். மன அழுத்தம் ஏதோ ஒரு தந்தை சார்ந்த விஷயத்துல இருக்கும், அரசு சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த அந்த ஒத்துழைப்பு, இல்லை நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள், இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உத்திரம் 1ஆம் பாதத்துல ஈடுபடுவாங்க. அதே உத்திரம் 2, 3, 4 பாதத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய விரயங்களுக்கான காலகட்டமா இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நிறைய விரயங்கள் செய்வாங்க. மனம் பாத்தீங்கன்னா சில பேர் என்னன்னாக்கா குல தெய்வத்தை இல்லை இஷ்ட தெய்வத்தை போய் பார்க்கறதுக்கான
பயணங்கள் எல்லாமே ஏற்படுவாங்க. குறிப்பா இந்த காலத்துல நிறைய பேர் என்னக்கா சிவாலயங்களுக்கு சேர்ந்து இந்த பௌர்ணமி நடைபாதை போலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே வரும். இல்ல நம்ம போயிட்டு கிரிவலம் போலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாமே உத்திரம் 2, 3, 4 பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதாவது உத்திரம் 2, 3, 4 பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும். தொழில் ரீதியான ஒரு அழுத்தமும் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிகப்படியான வேலை பளு என்பது இந்த காலகட்டத்துல உத்திரம் 2, 3, 4 பாதத்துக்கு இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கு.